ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹைஃபோக்கஸ்ல இருந்து ஒரு புது வரவு ஒன்று வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா ஹைஃபோக்கஸோடைய வயர்லெஸ் வீடியோ டோர்பெல் வந்திருக்குது. இதை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேனலில் இதெல்லாம் புதுசான ஒரு விஷயம் தான். ஏன்னா வரைக்கும் நம்ம சிசிடிவி மட்டுமே பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தோம். இப்போதைக்கு இது மாதிரி விஷயங்களை அன்பாக்சிங் பண்ணி அதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு அது பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். நம்ம எதிர்பார்த்த வீடியோ டோர்பெல் இதுதான். இதை நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அப்படின்னா இது வந்துட்டு ஹைஃபோக்கஸ் வீடியோ டோர்பெல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது புது லான்ச்சிங் கூட, புதுசு இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சேல்ஸ்க்கே வந்துடுச்சு. நமக்கு வந்துடுச்சு, பட் ஆனால் ரிவ்யூ பண்ணுறதுக்கும் சரி, இது அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போடுறதுக்கும் டிலே ஆகிடுச்சு. அதனால் இப்போதைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட கான்ஃபிகரேஷன், வீடியோ குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கேட்க பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ஹைஃபோக்கஸோடைய வீடியோ டோர்பெல் இதுதான். இந்த வீடியோ டோர்பெல் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் அவங்களுடைய அந்த ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. அந்த வீடியோ டோர்பெல்லுடைய ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வீடியோ டோர்பெல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஒரு சீல் பேக்கிங்காக இருக்குது. இதில் பார்க்கும்போது ஒரு சீல் பேக்கிங் இருக்குது. இந்த சீல் பேக்கிங் ஓப்பன் பண்ணி தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணோம். அதே சமயத்தில் பார்த்தோம்னா இந்த வீடியோ டோர்பெல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. அதே சமயத்தில் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த வீடியோ டோர்பெல்லுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது நம்ம ஒவ்வொன்றா உள்ளே பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சலாம். ஜஸ்ட் பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு யார் இம்போர்ட் பண்ணுறா, இதோடைய மாடல் நம்பர் என்ன, சீரியல் நம்பர்லாம் போடுறாங்க. இதோட மாடல் நம்பர் பார்த்தோம்னா HC-IPC-FMP21 அப்படிங்கிற மாடல் நம்பர். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 16,500 ரூபாய் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சீலை அழகாக ஓப்பன் பண்ணுங்கள். சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஜஸ்ட்டு இப்படி திறந்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னவோ இந்த டோர்பெல்லுடைய யூசர் மேனுவல், யூசர் கைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வெளியே மாட்ட அவுட்டோர் டிவைஸ் ஒன்று, அடுத்து ஒன்றும் கிடையாது. கீழே பார்த்தோம்னா இந்த இதுக்கான அக்சசரிஸ் இருக்குது. அக்சசரிஸ் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டிருக்குது எல்லாமே. இதில் பார்த்தோம்னா மவுண்டிங் ஸ்க்ரூ இருக்குது. இதில் மவுண்டிங் ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூ இருக்குது. அடுத்தது USB to மைக்ரோ USB கேபிள் ஒன்று இருக்குது. அடுத்தது இதில் ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இது ஒரு சின்ன பாக்ஸ், இன்னொரு பாக்ஸ் உள்ளே இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த இன்டோர் சைம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ பில்லில் 2 முக்கியமான பார்ட் 2 தான். பார்த்தோன்னா இது ஒரு இண்டோர் டைம், இது அவுட்டோர் டிவைஸ். இது லாஸ்ட்டாக இதை பற்றி சொல்லிடுறேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப குட்டி ஒன்று இருக்குது. இதில் பிறகு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. இதை கடைசியாக சொல்கிறேன். இது வாரமாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை பற்றின விளக்கங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். இது பார்த்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த மாடல் எப்படி இருக்குன்னா, நம்ம யூஸ் பண்ணுற வீடியோ ஃபோனுடைய அவுட்டோர் டிவைஸ், வெளியே வைக்கிற டிவைஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கேமரா இருக்கும், அதே சமயத்தில் லிங்க் இருக்கும், அதாவது டிஸ்பிளே இருக்கும். அந்த வீடியோ வெளியே வைக்கிற அவுட்டோர் டிவைஸுக்கான லிங்க் இருக்கும். பட் ஆனால் இதில் லிங்க் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வயர்லெஸ் தான். ஏன்னா பார்த்தோம்னா இது வந்துட்டு எந்த ஒரு ஒயர் கனெக்ஷனுமே கிடையாது. வைஃபைல லிங்க் பண்ணிட்டு நம்ம எங்கே இருந்தாலும் மொபைல் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒன்று, இது நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயமும் கூட. இங்கே கீழே பார்த்தோம்னா ஹைஃபோக்கஸ்ங்கிற லோகோ அழகாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் மேலே பார்த்தோம்னா இங்கே ஒரு பெல் பட்டன் இருக்குது. இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இங்கேயும் சவுண்டு வரும். அதே சமயத்தில் இந்த இண்டோர் சைம்லேயும் சவுண்டு வரும். நம்மளுடைய ஃபோனுக்கும் கால் வரும். இது நல்ல, அதாவது வைஃபைல கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அது மாதிரி நடக்கும். அதே சமயம் கொஞ்சம் மேலே பார்த்தோம்னா இங்கே ஒரு மைக் இருக்குது. அதே சமயம் மேலே பார்த்தோம்னா இங்கே PS சென்சார் இருக்குது. வித் ஹியூமன் டிடெக்ஷன் உள்ள PS சென்சார் ஒன்று இருக்குது. அதே சமயத்தில் IR சென்சாரும் இங்கே தான் இருக்குது. இந்த IR சென்சாரோட லென்த் என்னன்னு பார்த்தோம்னா 10 மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே பார்த்தோம்னா ஒரு 2 மெகாபிக்சல் உள்ள கேமரா ஒன்று இருக்குது. இந்த 2 மெகாபிக்சல் கேமராவோட வியூ ஆங்கிள் பார்த்தோம்னா 145 டிகிரி வரைக்கும் வியூ ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் 1080 பிக்சல் ஃபுல் HD கேமரா தான் உள்ள இருக்கிறது எல்லாமே. அடுத்தது கீழே பார்த்தோம்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஸ்பீக்கர் பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ பார்த்தோம்னா நம்ம ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான இந்த ஒரு கீ கொடுத்துருந்தாங்க. இந்த கீயை நம்ம யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ண பிறகு பார்த்தோம்னா டிவைஸை தனியாக வெளியே எடுத்துடலாம். அதாவது இந்த கேஸ் கவரையும் தனியாக எடுத்துடலாம். பட் அதே சமயத்தில் நம்ம டிவைஸையும் வெளியே எடுத்துடலாம். இந்த கேஸ் அதே சமயத்தில் இந்த கேஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 விதமான ஹோல்ஸ் இருக்குது. 2 விதமான ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வெளியே, வீட்டுக்கு வெளியே, அதாவது என்ட்ரன்ஸில் இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நமக்கு தலை எந்த அளவுக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹைட்டாகவும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப லோவாகவும் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த கேஸில் வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் பார்த்தோம்னா இதில் 2 விதமான ஆப்ஷன் இருக்குது.
ஒன்று இதில் கொடுத்துக்கிறது வந்துட்டு 4800 mAh பேட்டரி, ரீசார்ஜபிள் பேட்டரி தான். அது சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட் இங்கே தான் இருக்குது. மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்குது இதில். அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஸ்லாட் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. கீழே பார்த்தோம்னா வந்துட்டு ஒரு ரீசெட் பட்டன் இருக்குது. அதுக்கு கீழே 128 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். பேக் சைடில் நல்ல பேக்கிங் இருக்குது. அதாவது தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு நல்ல பேக்கிங் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ஒரு பட்டன் இருக்குது. இந்த கேஸையும் இந்த டிவைஸையும் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது ப்ரெஸ் ஆகி லாக் ஆகிடும். அவ்வளோதான். பேக் சைடில் பார்த்தோம்னா ஒரு லேபிள் இருக்குது. இந்த லேபிளில் தான் வந்துட்டு வயர்லெஸ் வீடியோ டோர்பெல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவருடைய மாடல் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இப்போதைக்கு இதை பார்த்தாச்சு. இது அடுத்தது இந்த இண்டோர் சைம் தான். இந்த இண்டோர் சைம் தான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ண இண்டோர் சைம். அது இதில் பார்த்தோன்னா வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி, ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான். இதில் இங்கே ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும். அதாவது இந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிட்டு உடனே பார்த்தா இப்படி தான் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நமக்கு எப்படி வசதியோ உங்கள் மொபைல் சார்ஜர்லையோ எதில் வேணும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் உங்களுடைய சிஸ்டம், லேப்டாப் அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுற இடம் உங்கள் அதாவது டோர்லேருந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அடாப்டர் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பார்த்தோம்னா இங்கே ஒரு ப்ளூ கலர் லைட் எரியும். லைட் எரிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது இண்டோர் டைமில் அதாவது அவுட்டோர் டிவைஸில் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் சவுண்டு வரும், இங்கேயும் சவுண்டு வரும். இப்போ பவர் கொடுக்கல, சவுண்டு வரல. ரெண்டுத்துலேயுமே சவுண்டு வரும், மொபைலுக்கும் சவுண்டு வரும். அடுத்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஹெச்எஸ் ஸ்மார்ட்ங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போதைக்கு நான் ஆல்ரெடி ஒரு டிவைஸும் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இந்த என்னுடைய வீடியோ டோர்பெல்லில் ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு மேலே டாப்பில் ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஆட் டிவைஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தோன்னா இங்கே ரெண்டாவது ஆப்ஷனே ஸ்மார்ட் டோர்பெல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது பார்த்தோம்னா இங்கே ஒரு பிளிங்க் ஆகும், க்ரீன் கலர் லைட் பிளிங்க் ஆகும். உங்கள் டிவைஸையும் பாருங்கள். ஜஸ்ட்டு இப்போதைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே அந்த டிக் பண்ண வேண்டியது இருக்கும். டிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது ஒய்ஃபை பாஸ்வேர்டு இருக்கும். உங்களுடைய ஒய்ஃபை அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபை பாஸ்வேர்டை கனெக்ட் பண்ணுங்கள். ஒய்ஃபைக்கு வந்துடும். அந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டும் போடுங்க. ஆனால் அப்படி ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியிருக்கிறேன், அதில் ஒய்ஃபை பாஸ்வேர்டு போடுறேன். ஒய்ஃபை பாஸ்வேர்டு போட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து இது மாதிரி வந்துடும். இது மாதிரி வரும்போது ஜஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுடைய கேமராவோட லென்ஸை இந்த கியூவோட ஸ்கேன் பண்ணுற மாதிரி வைங்க. அதாவது 15 to 20 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி வைங்க. ஸ்கேன் ஆன பிறகு சவுண்டு வரும். ஜஸ்ட்டு இப்போ உங்களுக்கு கால் வரவும் ஆரம்பிச்சிடும். இது மாதிரி கால் வரவும் ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு தேவைன்னா அட்டன் பண்ணி பேசலாம். நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு பட்டன் பண்ணலாம், பேச முடியும். மேலே இது நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும்.